Hello guys, welcome to my YouTube channel. ஷெர்லாக் ஹோம்ஸை பொறுத்தவரை அவள் எப்போதுமே தெய்வமும் தான். அவளை தவிர வேறு எந்த பெண்ணையுமே அவர் இவ்வளோ உயர்வாக நினச்சதில்லை. அவரோட பார்வையில் மற்ற பெண்களை விட அவள் அறிவிலையோ திறமையிலையோ மிஞ்சி நின்றா. மறைந்த ஐரின் நாட்டில் மறக்க முடியாத ஒரு நினைவா அவர் மனதில் நின்றா. எனக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் ஹோம்ஸ் அடிக்கடி பார்க்க முடியாதில்ல. 1888 மார்ச் மாதம் 20 நைட்டு நான் அவரை பார்க்க போயிருந்தேன். திருமணம் ஆனதும் நல்லா பெருத்துட்டீங்க வாட்சன். கடைசி அவங்கள பார்த்தப்ப இருந்ததை விட இப்போது ஒரு 3 கிலோவாவது கூடியிருப்பீங்க போல. 3? ஆமாம், இன்னும் கூட கூட இருக்கலாம். உங்கள் ஷூஸில் இருக்க கரையை பார்த்தா நீங்கள் மலையில் நனைஞ்சு வந்திருக்கீங்க போல. உங்ககிட்ட ஒரு வேலைக்காரி கூட புதுசாக வந்திருக்காங்க போல. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா நான் ரொம்ப எளிமையாக இருக்கேன் போலையே. ஆமாம், உண்மைதான். வாட்சன், உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெட்டர் காட்டவா? இதில் டேட்டும் அட்ரஸும் இல்லை. என்னவா இருக்கும்? போதுமான ஆதாரம் இல்லாமல் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் பேப்பரோட குவாலிட்டியை பார்த்தா ஜெர்மன் பக்கத்தில் இருக்க பொமேலியா நாட்டை சேர்ந்த மாதிரி இருக்குது. இதோ லெட்டர் எழுதினவரே வந்துட்டார் போல. வாட்சன், இங்கேயே இருங்க, உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும். நீங்கள் என்னோடய லெட்டரை பார்த்துருப்பீங்க. என்னோட சாதாரண பிரபுவை கூட நீங்கள் நினைக்கலாம். ப்ளீஸ் உட்காருங்க. இவர் என்னோட நண்பர் டாக்டர் வாட்சன். நீங்கள் தாராளமாக பேசலாம். நீங்கள் சொல்கிற சரிதான். நான் தான் பொமேலியாவோட மன்னர். 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அயல்நாட்டில் பொண்ணோட தொடர்பு இருந்துச்சு. அவள் ரொம்ப அழகானவ, அதே சமயம் ரொம்ப உறுதியான மனசு அவளுக்கு. ஆனால் நாங்கள் எடுத்த ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவள் என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. என்னோட திருமணத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னான். அந்த ஃபோட்டோ நிஜமாவே அவங்க கிட்ட தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியும். ஓகே வாட்சன், நாளைக்கு ஈவினிங் ஒரு 3 மணிக்கு வந்துடுங்க, நம்ம இதை பற்றி பேசுவோம். மறுநாள் ஹோம்ஸ்க்காக ஒரு வீட்டில் காத்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு குடிகார குதிரைக்காரன் திடீர்னு உள்ளே வந்து ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டான். ஒத்து பார்த்தா அது ஹோம்ஸ். என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் அவரோட சாதாரண உடைக்கு மாறிட்டாரு. வாட்சன், இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்னு உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது. ஒரு குதிரைக்காரன் வேஷம் போட்டு ஐரின் நாட்டில் வீட்டுக்கு போயிருந்தேன். அவளை நோட்டம் விட்டுட்டு இருந்தேன். அங்கே திடீர்னு ஒரு திருமணம் நடந்துருச்சு. அதுக்கு நானே சாட்சி ஆகிட்டேன். ஐரின் இப்போது காட்ஃப்ரே நார்டன்ற ஒருத்தரை திருமணம் பண்ணியிருக்கா. திரும்ப ஹோம்ஸ் ஒரு மத போதகர் வேஷம் போட்டிருந்தாரு. நாங்கள் திரும்ப ஐரின் நாட்டில் வசிக்கிற இடத்துக்கே போயிட்டோம். வாட்சன், ஒரு வகையில் அவள் கல்யாணம் பண்ணது நல்லது தான். இப்போ அந்த புகைப்படம் எங்கே இருக்குன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐரின் சரியா வீட்டுக்கு வர நேரம் பார்த்து ஹோம்ஸ் அவரை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த ஆட்களை வச்சு ஒரு சண்டை போட்டார். சண்டையில் அவர் முகத்தில் பலத்த காயம் வர மாதிரி அப்படியே மயங்கி விழுந்தார். ஐரின் நாங்கள் நினச்ச மாதிரியே அவரை காப்பாற்றுறத நினச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டா. ஹோம்ஸ் வீட்டுக்குள்ளே போனதும் அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே தீம் கத்திக்கிட்டே ஒரு ஸ்மோக்கிங் பாம்மை உள்ள தூக்கி போட்டேன். வீட்டுக்குள்ளே தீ பரவிருச்சுன்னு நினச்சிட்டு ஐரின் பதட்டத்தில் ஒரு இடத்த பார்த்தா. அதை ஹோம்ஸ் கவனிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த தீ வெறும் பொய்யான தீன்னு எல்லா கூட்டமும் கலைஞ்சு போச்சு. நாங்களும் கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே போயிட்டோம். வாட்சன், ரொம்ப சூப்பரான ஒரு வேலை பார்த்தீங்க. அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த நாள் நானும் ஹோம்ஸும் மன்னரை கூட்டிட்டு ஐரின் வீட்டுக்கு போனோம். ஆனால் ஐரின் அவள் கணவரும் வீட்டை காலி செஞ்சுட்டு ஐரோப்பாவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹோம்ஸ் அந்த ரகசிய அறையை திறந்து பார்த்தாரு. ஃபோட்டோ இல்லை வாட்சன், ஒரு லெட்டர் தான் இருக்குது. அந்த லெட்டரில் ஐரின், மிஸ்டர் ஹோம்ஸ், நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க. ஆனால் நான் உங்களை விட சலிச்சவில்லை. நீங்கள் வேஷம் போட்டு வந்ததை நான் பார்த்துட்டேன். நான் என் கணவரோட போகிறேன். இனி மன்னரை பற்றி நான் கவலைப்பட போகிறது இல்லை. இந்த புகைப்படம் ஒரு நினைவாக என்கிட்டே இருக்கட்டும். இன்னும் ஒரு புத்திசாலியான பொண்ணு இவ மட்டும் அரசியாக இருந்திருந்தா. மைலாட், உங்கள் தகுதியை விட அந்த பொண்ணு இப்போது ரொம்ப உயர்வாக தெரியுறா எனக்கு. ஷெர்லாக் ஹோம்ஸோட திட்டத்தை ஒரு பொண்ணு புத்திசாலித்தனமாக தோக்கடிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவள் எந்த பொண்ணையுமே குறைச்சி மதிப்பிடுவதில்லை. இதுக்கப்புறம் எப்போ ஐரின் நாட்டில் பற்றி பேசினாலும் அவள் த வுமன் அப்படின்னு தான் சொல்லுவார்.